இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக வேளச்சேரியினுடைய முன்னேற்றத்துக்கு ஹசன் மௌலானா நினைத்திருந்தால் நிறையவே செய்திருக்கலாம். ஆனால் அவர் எதையுமே செய்யவில்லை. ஹசன் மௌலானா இஸ் எ ஃபெயிலியர். ஹசன் மௌலானா இங்கு திமுக அரசினுடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க தவறி இருக்கிறார். தொகுதி சார்ந்த செயல்பாடுகளில் அவருடைய செயல்பாடு மிகவும் மோசம் என்பதுதான் நமக்கு இந்த கள நிலவரம் சொல்றது. இந்த சைடு வந்தது கிடையாது, எனக்கு தெரிய பார்த்ததில்ல. முஸ்லீமா இந்த தொகுதியோட எம்எல்ஏ நான் பார்க்கலப்பா, இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அவர் பெருசா வந்து பார்த்தது இல்லை. எலெக்ஷன் டைமில் வந்தாரு, அதுக்கப்புறம் இன்னும் இந்த தொகுதி வரவே இல்லை. இதுவரையில் இந்த பக்கம் நான் அவரை பார்த்தது கூட இல்லை, பார்த்ததே கிடையாது. நாங்கள் பார்த்ததே இல்லையா, அவர் செயல் பார்த்து என்ன இருக்கு. இவ்வளோதான் பண்ண முடியும். கடல் வந்து உள்வாங்கல, நாங்கள் என்ன பண்ண முடியும்? கடல் ரிசீவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. கடல் ரிசீவ் பண்ணல, இவர் அனுப்பிச்சு வச்சதை கடல் ரிசீவ் பண்ணலையாமா? அது கிட்டத்தட்ட நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு. பாஜகவின் சார்பாகவும் இந்த தொகுதியை மனதில் வைத்து பலர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு டால்பின் ஸ்ரீதரன் ஒர்க் பண்றாரு, எஸ்ஜி சூர்யா ஒர்க் பண்றாரு, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒர்க் பண்றாங்க, கருணாகராஜன் அவர்கள் ஒர்க் பண்றாரு, வினோஜ் ஒர்க் பண்றாரு, ரமேஷ் சிவா ஒர்க் பண்றாரு, கராத்தே தியாகராஜன் ஒர்க் பண்றாரு. வேளச்சேரி தொகுதியை மனதில் வைத்து இவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 முதல்வராக வர வேண்டும் என்று 29% பேர் சொல்லியிருக்காங்க. எல்லாம் எடப்பாடியார் வரலாம். எடப்பாடி பழனிசாமி வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி வரலாம். இந்த முறை திமுகவின் சார்பாக இந்த தொகுதியை கேட்டு பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. வாய் சந்திரசேகர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேறொரு நபர் அவர் வந்து என்னன்னா உதயநிதி கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே தன்னுடைய கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை திமுக இதை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குனா அவங்க யாருக்கு ஒதுக்குறதுக்கான சாத்தியம் இருக்குங்கிறதையும் சொல்றேன். ஒருவேளை இதை மக்கள் நீதி மையத்திற்கு ஒதுக்கலாம். நான் இப்பவே சொல்றேன், நீ எழுதி வச்சுக்கோ. வேளச்சேரி தொகுதியில கண்டிப்பா 10,000 வாக்குகளுக்கு அதிகமாக வாங்குவாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து 10,000க்கு மேல வாங்குவாங்க. இப்பவே இந்த வீடியோ புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தொகுதியில 25,000 ஓட்டு யாருக்கு இருக்கு? தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. அந்த 25,000 ஓட்டு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு ஃபேக்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான 200%. இந்த மொமெண்ட்ல எலெக்ஷன் வந்தாலும் என்டிஏவால இங்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளில் நம்ம கருத்து கணிப்புகள் எடுத்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வேளச்சேரி தொகுதியை தேர்வு செய்து அங்கே கருத்து கணிப்புகள் எடுத்திருக்கோம். வேளச்சேரி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் துவாரகை. வணக்கம் நன்றாக. வணக்கம் சார். சார் வேளச்சேரி, முதல்ல நம்ம வேளச்சேரியை ஏன் தேர்வு செய்தோம் அப்படின்னு காரணம் என்னன்னா, ஏன்னா நம்ம ஆஃபீஸ் அங்கே இருக்கு, அது ஒரு காரணம். ரெண்டாவது, சென்னை வந்து திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து ஒரு தொகுதியை வந்து அவங்க சாதாரணமாக விட்டு தந்துட மாட்டாங்க. ஆனால் வேளச்சேரி தொகுதியை காங்கிரஸ்க்காக அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீ சொல்றது? கடந்த தேர்தலை பொறுத்த மட்டும். ஆமாம், 2021. என்னன்னா வேளச்சேரி வந்து அஃப்கோர்ஸ் எல்லோருக்கும் தெரிந்த தகவல் என்றாலும் மீண்டும் அதை ஒரு முறை நம்ம பதிவு செய்திருவோம். வேளச்சேரி வந்து ஒரு புது சட்டமன்ற தொகுதி தான். ஒரு 3 தேர்தல்கள் மட்டுமே பார்த்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த 3 தேர்தல்களில் பார்த்த அப்படின்னா ஒரு முறை திமுக எம்எல்ஏ, ஒரு முறை அதிமுக எம்எல்ஏ, ஒரு முறை காங்கிரஸ் எம்எல்ஏ. ஸோ 3 கட்சிகள் ஒவ்வொரு முறை வென்றிருக்கிறாங்க. இதில் கடந்த தேர்தலில் இப்போதைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு ஹசன் மௌலானா அவர் வந்து எப்படி வின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெறும் 4,500 ஓட்டு மார்ஜினில் தான் வின் பண்ணுறாரு. அவரை எதிர்த்து நின்றவர் யார் அப்படின்னா திரு அசோக், அதிமுகவை சேர்ந்த அசோக். இவர் வந்து இந்த வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான். 2008 தொகுதி உருவாகுது. 2011 முதல் தேர்தல் நடக்கும்பொழுது அசோக் தான் வந்து இங்கு வெற்றி பெறாரு. அசோக்குக்கு இங்கே தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு உண்டு இந்த தொகுதியை பொறுத்த மட்டும். ஆனால் 2016 என்ன நடக்குது அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆஃப்டர் த ஃப்ளட்ஸ், ஓகே 2015 அந்த 16 ஃப்ளட்ஸ் வந்தது இல்லைங்களா, அதுக்கு பிறகு அந்த எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் இந்த ஃப்ளட் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்த எம்எல்ஏக்களோ அவங்க எல்லோருக்கும் சீட்டு கிடையாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. ஃப்ளட் வந்தது வரலாறு காணாத மழை இல்லையா, 100 சென்டிமீட்டர் மழை பெய்தது. ஓகே, அது ஒரே அப்படிப்பட்ட ஒரு கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு மழையை சென்னை பார்த்தது. ஸோ அந்த மழை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில், குறிப்பாக சொல்லணும்னா தாம்பரம், அங்கே வந்து திரு சின்னையான்னு நினைக்கிறேன், அவர் எம்எல்ஏவாக இருந்தார், அவருக்கு சீட்டு கொடுக்கல. சைதாப்பேட்டையில் நின்ன எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கல, ராஜலட்சுமின்னு நினைக்கிறேன். இல்லை மயிலாப்பூர் எம்எல்ஏவாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. டி நகரில் நின்ன கலைராஜனுக்கு சீட்டு கொடுக்கல. இங்கே வேளச்சேரியில் அசோக்குக்கு சீட்டு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 எம்எல்ஏக்களை கட்டம் கட்டிட்டாங்க. என்னன்னா, மழை வெள்ளத்தின் பொழுது இவர்கள் முறையாக தொகுதிக்குள்ளார போய் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவில்லை. இவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தா அது வந்து தனக்கு பேக் ஃபயர் ஆகும்னு அவங்க நம்பினாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட கால்குலேஷன் சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆச்சு, சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகல. ஒரு உதாரணத்துக்கு வேளச்சேரியில் அசோக்குக்கு பதிலாக முனுசாமிங்கிற ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாங்க.
ஆனாலும் முனுசாமி என்னதான் பண்ணாரு, தோல்விதான் அடைஞ்சாரு. ஓகே, அப்போ இந்த தேர்தலில் யார் வேலுச்சேரியில் நின்றார்கள் 2016 சொல்லி பார்த்தீங்கன்னா வாகை சந்திரசேகர், திரைப்பட நடிகர். பல படங்கள்ல விஜயகாந்த் அவர்களோடு இணைந்து நடிச்சிருப்பாரு நண்பனாக. ஒரு தெரியும்ல அவரை, தெரியுமா? தெரியுது. ஓகே, ஸோ அவர் தான் வந்து கரகாட்டக்காரன்ல கரகாட்டக்காரன் ஃபேமஸ். ஏன்னா அவர் எவ்வளவு புரட்சிகரமான படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காரு. நாடி அப்படியே முறுக்கி ஏறி அப்படியே வசனங்கள்லாம் பேசியிருக்கிறாரு. கரகாட்டக்காரன் ஒரே வார்த்தையில முடிச்சோம். ஆனா அவருமே 8000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருந்தாரு அந்த தேர்தலில். ஸோ என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வேளச்சேரிக்குள்ளார அதிமுகவுக்கான ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கு. கூடுதலாக 2016 தேர்தலில் இங்க வந்து பாஜகவின் சார்பாக டால்பின் ஸ்ரீதரன் போட்டியிடார். ஒரு 14,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. ஓகே, பாட்டாளி மக்கள் கட்சி 2011 திமுக அலையன்ஸ்ல செகண்ட் பிளேஸ் எடுத்திருக்காங்க. 50,000 ஓட்டு. ஆமா, 50,000 ஓட்டுகள் கிட்ட நெருக்கி வாங்கியிருக்காங்க. இன்னொன்னு நம்ம இதுல நோட் பண்ணணும், வேளச்சேரி கான்ஸ்டிடியூன்சியினுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா, இந்த அரசியல்ல புதுமை, புரட்சி, நாங்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரோம்னு களமிறங்கக்கூடிய பலருக்குமே இந்த வேளச்சேரி தொகுதி ஒரு சாய்ஸா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் கிங் சரத் பாபு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இவர் வந்து என்னன்னா ஒரு ஏழ்மையான ஒரு சூழல்ல இருந்து படித்து வளர்ந்தவர். அவங்க அம்மா வந்து இட்லி சுட்டு கொடுத்து அந்த இட்லி எடுத்துட்டு போய் வித்து அதுக்கு பிறகு ஸ்கூல் காலேஜ் போய் படிப்பார். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்ச ஒருத்தர். அவர் வந்து ஃபுட் கிங்னு சொல்லிட்டு ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவோராக ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டார். அந்த ஃபுட் கிங் சரத் பாபு முதலாக கண்டெஸ்ட் பண்ணுங்கிற பொழுது அவர் சூஸ் பண்ண கான்ஸ்டிட்யூன்சி எது? வேளச்சேரி. போன தடவை பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்தின் சார்பாக சந்தோஷ் பாபுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஐஏஎஸ், ஆமா, ரிட்டையர்ட் ஒரு விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்த ஒரு ஐஆர்எஸ்ஓ ஐஎஃப்எஸ்ஓ சம்ஒன். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொகுதிக்கு அவர் பிரச்சாரத்துக்கே வர முடியல. ஓகே, அவருக்கு வந்து என்னன்னா தேர்தல் நேரத்தில் அவருக்கு கோவிட் வந்துருச்சு 2021 எலெக்ஷன்ஸ் பொழுது. அவரை வந்து பிரச்சாரத்துக்கே வராத ஒருத்தருக்கு வந்து கிட்டத்தட்ட 17,000 ஓட்டு, 23,000 ஓட்டு வாங்கி அந்த ஃபேக்டர் தான் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. ஸோ என்ன விஷயம்னா, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வேளச்சேரியை வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டடியா நம்ம பார்க்கணும். வேளச்சேரிங்கிறது எப்படின்னா, பூர்வக்குடி மக்கள் ஒரு பக்கம், புலம்பெயர்ந்து இந்த ஊருக்கு புதிதாக வந்தவர்கள் ஒரு பக்கம், கூடுதலாக இந்த ஃப்ளோட்டிங் க்ரௌட், அதாவது புதிதாக குடியேறியவர்கள். நான் சொல்றது வந்து ஒரு 15 வருஷம் இங்கேயே ரேஷன் கார்டு வாங்கி, இங்கேயே ஒரு வீடு வாங்கி, அல்லது இங்க வேளச்சேரியில் தான் நம்ம லைஃப் அண்ட் செட்டிலான புலம்பெயர் மக்கள்ங்கிறவங்கள அவங்கள வச்சுக்கலாம். பூர்வக்குடி மக்கள் நான் சொல்றது, இந்த வேளச்சேரி வந்து டெவலப் ஆகாம ஒரு காலத்துல வேளச்சேரி வந்து இந்த கிரிஞ்சு ஜோக்கா ஒன்று சொல்லுவாங்கல்ல, வேளச்சேரி வந்து ஒரு காலத்துல ஏரியா இருந்துச்சு, அதனாலதான் வந்து இப்ப வேளச்சேரின்னு சொல்றோம் அப்படின்லாம் சொல்லுவாங்களா. அப்ப அந்த ஏரியா இருக்கும் பொழுதே இங்க வந்து இந்த ஏரியால வீடு வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டினவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் பூர்வக்குடி மக்கள்னு வச்சுக்கலாம். இதை தாண்டி வேளச்சேரியினுடைய ஸ்ப்ரெட்டை நம்ம பார்க்கணும். உங்களுக்கே தெரியும் வேளச்சேரியினுடைய லிமிட் எங்கெங்கெல்லாம் போகுது. வேளச்சேரி மட்டும் இல்ல, வேளச்சேரியிலேருந்து பெசன் நகர் போகுது, பெசன் நகர்ல இருந்து அடையார், அடையார்ல இருந்து திருவான்மியூர் வருது, திருவான்மியூர்ல இருந்து ஆதம்பாக்கம். இன்னும் இந்த பெல்ட்டோட எப்படி வருவோம், அப்படியே ஈசிஆர்ல வந்தோம்னா பெருங்குடி தரமணியினுடைய சில பகுதிகளை தொட்டு அப்படியே வந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் போய் ஒரு சர்க்கிளை திரும்ப வந்து வேளச்சேரியில வந்து அது முடியுதுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த தொகுதியினுடைய ஸ்ப்ரெட்டுக்குள்ளார நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சென்னையினுடைய பூர்வக்குடி மக்கள், நான் சொல்றது காலமாக தலைமுறையாக இங்க வசிக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். ஸோ இப்படியான ஒரு மிக்சடான ஒரு பேக் வேளச்சேரி கான்ஸ்டிடியூன்சியை வந்து நம்ம அப்படி லேசா எடை போட்டுற முடியாது. பல பேர் நினைப்பாங்க, என்னங்க வேளச்சேரிக்கு என்னங்க ஒரு வெயிட் இருக்குன்னா, பல முக்கியமான திருவான்மியூர், அடையார், பெசன் நகருடைய அந்த ஒரு எலீட் ஆட்கள் ஓட்டு போடக்கூடிய பகுதி எதுதான்? வேளச்சேரி தான். அந்த தைரியத்துல தான் பாஜக எப்போதுமே இங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு வேளச்சேரி கொடுத்தீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பப்ப கம்பு சுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, வேளச்சேரிக்குள்ளார குறிப்பா சவுத் சென்னை லோக்சபா கான்ஸ்டிடியூன்சிக்குள்ளார வேளச்சேரிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டர். அதற்கு தென் சென்னையினுடைய பல முன்னாள் மாவட்ட தலைவர்கள் எல்லோருக்குமே அந்த கிரெடிட் நம்ம கொடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சிக்கும் இங்கு கணிசமான ஒரு வளர்ச்சியை அவர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள். தென் சென்னையில போட்டியிட்ட திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா வேளச்சேரி கான்ஸ்டிடியூன்சியில ஒரு பெரிய ஒரு லீடு இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவங்களும் போட்டிட்டு இருக்காங்க. வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் போட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வேளச்சேரி தொகுதியினுடைய அந்த ஒரு ஜியோகிராபிக்கலா நம்ம பார்க்கும் பொழுதும் சரி, வேளச்சேரி தொகுதியை நம்ம நேரடியா பார்க்கும் பொழுதும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இந்த தொகுதியினுடைய லெங்த் அண்ட் பிரெத்ல நம்ம சுத்தி வந்திருக்கோம். உறுதியாக என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இது சென்னைக்குள்ளார என்டிஏ அலையன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான தொகுதி. அதாவது சென்னைக்குள்ளார ஒரு தொகுதியை இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த தொகுதியை என் கண்ணு முன்னாடி காட்டுங்கன்னு சொன்னா நம்ம எதை கை காட்டலாம்? வேளச்சேரியை கை காட்டலாம். அதுதான் நம்மளுடைய நம்பர்ஸும் சொல்லியிருக்கு. ஸோ நம்பர்ஸ்குள்ளார போயிடலாமா? ஸோ முதல் கேள்வி, நம்ம கேட்டிருந்த கேள்வி வந்து எம்எல்ஏவாக அசன் மௌலானா அவர்களின் செயல்பாடு எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த அசன் மௌலானா பத்தியும் சொல்லணும். அசன் மௌலானா பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டீங்களா? ஆருண் அவர்களுடைய மகன். ஆமா, அதை தவிர வேற என்ன கேள்விப்பட்டீங்க? தொகுதிக்குள்ளார போனீங்கல்ல, என்ன சொன்னாங்க மக்கள்? இல்லை, பார்த்ததே இல்லை அப்படின்னு. அதாவது பார்த்ததே இல்லை மீன்ஸ் எம்எல்ஏ வந்து நம்ம கண்ணு முன்னாடி யாரும் நிற்க மாட்டாங்க. பார்த்ததே இல்லை மீன்ஸ் எந்த வேலையுமே இங்கே பண்றது கிடையாது. எப்போவாச்சும் வருவார், அதுவும் எப்படின்னா தேர்தல் பிரச்சாரத்தை. அதாவது இப்படி புரிஞ்சுக்கலாம், அவரையும் பார்த்ததில்ல, அவர் வேலை செஞ்சு பார்த்ததில்ல. நான் ஒரு தடவை பார்த்திருக்கேன் சார். அவர் பாத்தியா? எங்க பார்த்த? தேனியிலையா? மருத்துவமனை திறப்பு விழாக்கு வந்திருந்தாரு.
அப்போ இறங்கி போகிறப்ப நான் அப்படி நடந்து வந்துகிட்டு இருந்தேன் பார்த்தேன். ஓகே, வணக்கம் சொன்னியா? இல்லை, நானும் பார்த்துருக்கேன். ஓகே, சென்னையினுடைய சில முக்கியமான கிளப்ஸில் வந்து, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா நந்தனமில் ஒரு கிளப் இருக்குது. அங்கே வந்து நம்ம எம்எல்ஏ வந்து எப்போ வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஸோ அங்கே தான் வந்து அவருடைய நண்பர்கள், தொழில்முறை சந்திப்புகள் எல்லாத்தையுமே அங்கே தான் தலைவர் நடத்துவார். ஸோ ஹசன் மௌலானாவை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் தெரியும், ஹாரூன் அவர்களுடைய மகன். பான் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்கிற மாதிரி இது பான் வித் பிளாட்டினம் டைமண்ட் ஸ்பூன் எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்பா வந்து ஒரு பெரும் பணக்காரர். ஹாரூன் வந்து நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு பெரும் பணக்காரர், காங்கிரஸ்காரர், ஒரு தேசியவாதி. அவரும் பாராளுமன்றத்தில் தேனி தொகுதியை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு. பரம்பரை பணக்காரங்க. ஓகே, அவருடைய அதாவது ஹாரூன் அவர்களுடைய பணம் அப்படிங்கிறது வந்து கடல்ல மிதக்கிற மாதிரியான பணம். அதாவது கப்பல் கட்டும் தொழிலில் மிகப்பெரிய அளவிலும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ், அது போக மிகப்பெரிய அளவில் இங்க இருக்கக்கூடிய பொருட்களை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது, இந்த மாதிரி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லயும் பெரிய லெவலில் ஈடுபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தின் பிள்ளை. 2016 தேர்தலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹசன் மௌலானா வந்து கண்டெஸ்ட் பண்றாரு. அப்போ வந்து அவர் தேர்ந்தெடுத்து நின்ற தொகுதி வந்து அம்பத்தூர்ல வந்து அப்போதைக்கு அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் எம்எல்ஏவாக, அவர் அமைச்சராகவும் இருந்தவர். ஐ திங்க் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் படித்த ஒரு அமைச்சர் அவர். ஓகே, அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை கொஞ்ச நாள் அமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் நியமிச்சிருந்தாங்க. அவரிடம் தோற்று போறாரு. அதற்கு பிறகு தொகுதி மாதிரி இருக்கிறதுல எங்கடா சேஃப் பெட்டுன்னு பார்த்து அவர் சூஸ் பண்ண தொகுதி எது? வேளச்சேரி. அதே மாதிரி திமுகவும் ஒரு தொகுதியாவது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்த பொழுது, சரி ஓகே வேளச்சேரியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாகை சந்திரசேகரை பலி கொடுத்துட்டு இவருக்கு அந்த தொகுதி கொடுத்தாங்க. இன்னொரு இதுல பியூட்டி என்ன தெரியுமா? இப்ப ஹசன் மௌலானா மேல என்னென்ன குறைபாடுகள், குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுதோ இது அனைத்துமே யார் மேலும் சொல்லப்பட்டது அப்படின்னா வாயை சந்திரசேகர் மேலும் சொல்லப்பட்டது. 2016 2021 வரைக்கும். அப்கோர்ஸ் அப்ப திமுக எதிர்கட்சியா இருந்தாங்க. இருந்தும் கூட இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு என்று ஒரு துரும்பை கூட கிள்ளி போடல. அவர் வந்து எந்த விதத்திலையுமே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பணியாற்றலைங்கிற ஒரு இது யார் மேல இருந்தது? வாய் சந்திரசேகர் மேல. அதாவது சிட்டிங் எம்எல்ஏஸுக்கு சீட் டினை பண்ணது டிஎம்கேல வந்து ஒரு சொற்பமான நம்பர்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 18-20 பேருக்கு தான் 2021 தேர்தலில் கொடுக்கல. அதுல ஒருவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா யாரு? வாகி சந்திரசேகர். ஸோ இந்த தொகுதிக்கு ஒரு அழகான ஒரு ஒற்றுமை இருக்கு. 2011 எம்எல்ஏ யாரு? அசோக். 2011 எம்எல்ஏ அசோக்கு 2016 சீட்டு கொடுக்கல. சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு கிடைக்கல. 2016 சிட்டிங் எம்எல்ஏ யாரு? வாகி சந்திரசேகர். அவருக்கு 2021 சீட்டு கொடுக்கல. அப்ப 2021 சிட்டிங் எம்எல்ஏ யாரு? ஹசன் மௌலானா. அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா சென்டிமெண்ட் படி? இல்ல, அதை டிஎம்கே காரங்களே நிறைய பேர் களத்துல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க எதுக்கு காங்கிரஸ் கொடுக்கணும், டிஎம்கே கொடுத்தா இந்த தொகுதி நல்லா இருக்கும். சரி, ஓகே, அவருக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத தாண்டி மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எம்எல்ஏவாக ஹசன் மௌலானா அவர்களுடைய செயல்பாடு எப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சைடு வந்தது கிடையாது, எனக்கு பார்த்ததில்ல. முஸ்லீமா? ஓகே, எனக்கு தெரியலங்க. இந்த தொகுதியோட எம்எல்ஏ நான் பார்க்கலப்பா. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அவர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. யாரும் அரசியலில் வந்து யாரும் அந்த தண்ணி மழை பெய்யறதுக்கு காவாகவா யாருமே இது வரைக்கும் வந்து பார்த்ததே கிடையாது, போனதும் கிடையாது. இல்லை, அந்தளவுக்கு பெரிய திருப்திகரமாக இல்லை. ஆமாம், என்ன பண்ணினா நல்லா இருக்கும்? நீங்கள் என்ன பண்ணலை? பெருசாக வந்து பார்த்ததில்லை, அவரை பார்த்ததே கிடையாது. பார்த்ததே கிடையாது. ஆமாம், எலெக்ஷன் டைமில் வந்தார், அதுக்கப்புறம் இன்னும் இந்த தொகுதி வரவே இல்லை. எம்எல்ஏன்றவங்க வந்து ஓட்டு கேட்கும் போது தான் பார்க்குறோம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது இல்லை. எதுவும் பட்டது இல்லையே. ஆனால் சொல்கிறாங்கல்ல, டெய்லி மாதம் வந்து பார்க்குறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வர்றது கிடையாது. இல்லை, நான் இது வரைக்கும் அவர் பார்த்ததில்லை. ஆனால் அவர் கருப்பாக இருப்பாரா சிவப்பாக இருப்பாரான்னு எனக்கு தெரியாது. இதுவரையில் இந்த பக்கம் நான் அவரை பார்த்தது கூட இல்லை. பார்த்ததே கிடையாது. நாங்கள் பார்த்ததே இல்லையா அவர் செயல் பார்த்து என்ன இருக்குன்னு. பிரச்சனைன்னா ஒரு சந்துக்குள்ளே வந்தோம், எல்லாம் எப்படி ஓட்டு கேட்க வராங்களோ அந்த மாதிரி வந்து கேட்கணும் என்ன பிரச்சனைன்னு. வாங்கிட்டாங்க, உட்காந்துட்டாங்க, அவ்வளோதான். அதுதான் நான் முதல்ல சொன்னேனே, கொஞ்சம் மெத்தனமாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த உதாரணத்துக்கு அந்த மழை நீர் அது கொஞ்சம் தேங்கி இருந்து எடுத்துக்கலாம். இது அவ்வளோவா தெரியல, அது நம்மளுக்கு அதை பற்றி. கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து அவரோட செயல்பாடு அவ்வளோவா இல்லைன்னு தான் கேள்விப்பட்டேன். ஜென்ரலாக எம்எல்ஏன்னா எப்போயாவது பார்க்கலாம், யாரையும் எப்போ பார்க்க முடிய மாட்டேங்குது. எம்எல்ஏவை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. சைடு பக்கம் இங்கே வரதே இல்லை, பார்த்தே இல்லை. நான் இது வரைக்கும் பார்க்கல. அவரை பார்த்ததே இல்லை. நான் பார்க்கல, இது வரைக்கும் நான் பார்க்கல. அவர் வந்து தொகுதிக்கு எதுவும் நல்லது இது இல்லை. வருஷம் தொகுதி எம்எல்ஏ மாறிக்கின்னு இருக்காங்க. போன தடவை சந்திரசேகர் இருந்தார் ஆக்டரு, இந்த தடவை ஹசன் மௌலானா கொடுத்தாங்க. இந்த தடவை யார் கொடுக்குறாங்கன்றது அவர் நான் பார்த்து 6 மாதம் ஆச்சுண்ணா. என்னைக்கு ஒரு நாள் பார்ப்பேன். அங்கங்கே குழியை தோண்டி போட்டுக்கிட்டு அந்த குழியை கூட மூட வர மாதிரி தெரியல. நல்லா இருக்கு, நான் அடிக்கடி பார்ப்பேன். எனக்கு வந்து பண்ணுறாரு. நான் பார்த்ததே கிடையாதுங்க. பார்த்ததே கிடையாது. அவரை நான் பார்த்ததே இல்லையே. இந்த தொகுதிக்கு பார்த்ததே இல்லை. பரவாயில்ல, ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. நல்லா பண்ணுறாரு. நல்லாருன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. அவரை பார்த்ததே இல்லை என்று 53% பேரும், சரியில்லை என்று 17% பேரும், சுமார் என்று 12% பேரும், சிறப்பு என்று 18% பேரும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50% வந்து இந்த தொகுதியில் அவரை பார்த்ததே கிடையாதுங்கிறாங்க. நீ பார்த்த மாதிரியே நானும் அவரை ஒரு நாள் பார்த்தேன். எப்போனா கடந்த வருடத்தும் பொழுது ஏதோ ஒரு ஃப்ளட்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த வேளச்சேரியில் இப்போ அந்த புதிதாக பாலம் கட்டியிருக்காங்க இல்லையா, விஜயநகர் பஸ் டெப்போல, அந்த பாலம் வந்து இந்த தரமணி ரோட்ல இறங்குற அந்த பாயிண்ட் கிட்ட ஒரு சின்னதாக ஏன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளட் ஆகும், பேபி நகர் அந்த சைட்லாம்.
அந்த ஃப்ளட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அங்கே தான் போட்டு போட்டு எல்லாரையும் ஏற்றிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேம்ப் வாசல்ல அப்படி ஒரு பாசிங்ல அவர் இறங்கி அடுத்த பாயிண்ட்டுக்கு அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் அவரை பார்த்திருக்கேன். இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக வேளச்சேரியினுடைய முன்னேற்றத்துக்கு ஹசன் மௌலானா நினைத்திருந்தால் நிறையவே செய்திருக்கலாம். ஆனால் அவர் எதையுமே செய்யவில்லை அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹி காட் த பொட்டன்ஷியல். ஓகே, ரொம்ப வயசு கம்மி, இன்னும் போகிறதுக்கான டிராவல் நிறைய அதிகம் இருக்கு. காங்கிரஸ் மாதிரியான ஒரு பார்ட்டியில நேஷனல் ரோல் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை ஒரு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்ட மாதிரி அவருக்கு அரசியலில் நாட்டம் இல்லையா, அல்லது அவருக்கு அரசியல் தொடர்பான ஒரு வளர்ச்சியோ அல்லது அதை நோக்கிய ஒரு சிந்தனையோ இல்லையாங்கிறது தெரியல. தொகுதி சார்ந்த செயல்பாடுகளில் அவருடைய செயல்பாடு மிகவும் மோசம் என்பதுதான் நமக்கு இந்த கள நிலவரம் சொல்றது. ஸோ கிட்டத்தட்ட 53% பிளஸ் ஒரு 17% பார்த்ததே இல்லை, சரியில்லை. இதை நிறுத்தி சேர்த்தோம்னா 60% பேர் என்ன சொல்றாங்க, ஹசன் மௌலானாவுடைய செயல்பாடு மோசம் அப்படின்னு சொல்றதா தான் பார்க்க முடியுது. இவர் வந்து இந்த தொகுதி பக்கம் இவர் வந்ததாகவே மக்கள் ஃபீல் பண்ணல அப்படிங்கிற பொழுது இவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நம்மளால ஓவராலாக புரிஞ்சுக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த டேட்டாவை தவிர்த்து நம்ம செய்திகளில் வந்து இவரை ஒரு சில டைம் பார்த்துருக்கோம். அப்படியா? ஆமாம், அதாவது முதல்ல வந்து ஒரு வெள்ளம் வந்துச்சுல சார், 2022-23 அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து இவ்வளோதான் பண்ண முடியும், கடல் வந்து உள்வாங்கல, நாங்கள் என்ன பண்ண முடியும், கடல் ரிசீவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. கடல் ரிசீவ் பண்ணல, இவர் அனுப்பிச்சு வச்சதை கடல் ரிசீவ் பண்ணலையாமா? அது கிட்டத்தட்ட நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு. ஓகே, செல்லூர் ராஜுவுக்கு அடுத்தபடியே இவர் வந்து ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி மாதிரி செயல்பட்டு இருக்காருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த முதல் கேள்விக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதிலே அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டர் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த தொகுதியை குறிவைத்து அதிமுக தீவிரமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது. அசோக் வந்து திரும்ப இந்த தொகுதியில் போட்டிடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த தொகுதிக்குள்ளார நீ எங்க போய் பார்த்தீங்கனாலும் நீ வந்து அசோக்குடைய போட்டோஸ் அண்ட் பேனர்ஸை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பாஜகவின் சார்பாகவும் இந்த தொகுதியை மனதில் வைத்து பலர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு டால்பின் ஸ்ரீதரன் ஒர்க் பண்றாரு, எஸ்ஜி சூர்யா ஒர்க் பண்றாரு, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒர்க் பண்றாங்க, கருணாகராஜன் அவர்கள் ஒர்க் பண்றாரு, வினோஜ் ஒர்க் பண்றாரு, ரமேஷ் சிவா ஒர்க் பண்றாரு, கராத்தே தியாகராஜன் ஒர்க் பண்றாரு. வேளச்சேரி தொகுதியை மனதில் வைத்து இவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்க. அதாவது நேரடியாக வேலை பார்க்குறாங்களா, இவங்க எல்லோரும் சீட்டு வேணும்னு கேட்குறாங்களா அப்படின்னா இவங்க எல்லாரும் சீட்டு கேட்டு மேலிடத்தை அல்லது தலைமையை நெருக்குகிறார்களா? அப்படி கிடையாது. இவங்க எல்லோருக்குமே வேளச்சேரி கிடைச்சா நம்ம நின்றுடலாம், ஒரு சேஃப் பிட்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தவரை இவ்வளவு பெரிய போட்டி இல்லை. ஓகே, அதிமுகவை பொறுத்தவரை ஒரே போட்டி யார் தான்? எம்கே அசோக். ஆமா, எம்கே அசோக் தான். எம்கே அசோக் வந்து ரொம்ப தெளிவா தலைமைக்கு தன்னுடைய விருப்பத்தை அவர் தெரியப்படுத்திட்டு இருக்காரு. என்னன்னா, இந்த தொகுதி எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஜெயிப்பேன், எனக்கு கொடுங்க, நான் மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் பண்ண வேணாம், நீங்க பிரச்சாரத்துக்கு கூட வர வேணாம், எனக்கு கொடுங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு என்ன கான்ஃபிடன்ஸ் தான் அவருக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா நிறைய இந்த குட்டி குட்டியான விஷயங்கள் எல்லாமே நிறைய அவர் இந்த தொகுதிக்குள்ளார செஞ்சிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு இந்த இறந்து போனவர்களை கொண்டுட்டு போய் அடக்கம் பண்றதுக்கு தேவையான இந்த மார்ச்சுவரி வேன்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி வராத ஏரியாஸ்ல போயிட்டு குடி தண்ணீர் சப்ளை பண்றது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு அறக்கட்டளை மாதிரி வச்சு அந்த அறக்கட்டளையின் மூலமாக அவர் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான செயல்களை அவர் பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேர். கூடுதலாக கூட்டணி பலம் பாஜகவினரும் தனக்கு கை கொடுத்தால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அசோக் வந்து தீவிரமாக காய்களை நகர்த்துவதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இரண்டாவது கேள்வியாக நம்ம இந்த சர்வேல முன் வச்சது என்னன்னா, மீண்டும் அவருக்கு வாக்களிப்பீர்களா? கஷ்டம்தான் நான் நினைக்கிறேன், கொஞ்சம் கம்மி தான். ஆமாம், இப்போ நமக்கு கருத்தே சொல்ல முடியாதுங்க, எல்லாம் நோட்டு தான். மக்களுங்க அது இருக்கிறது தான், பணத்தை கொடுத்தா சார் கழிச்சிட்டு வந்து ஓட்டை போட்டு போயிடுறாங்க. அவ்வளோ மழை வெள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அவர் வரும்போது சொன்னார் தண்ணி நிற்காதுன்னாரு. இன்னமும் வந்து எனக்கு தெரிஞ்சு பாதிக்கு பாதி நிறைய இடத்துல வந்து வேலை முடியல, நிறைய இடத்துல தண்ணி நிற்கிது, நடந்துட்டு தான் இருக்குது, தண்ணி நிற்கிது நிறைய. 50-50 பாசிபிலிட்டிஸ். ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு, தோக்குறதுக்கும் வாய்ப்பு. காங்கிரஸுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், இந்த தொகுதியாக கஷ்டம்தான். ரொம்ப ஒரு இழுபறியான ஒரு இதில் தான் போவார். செவிச்சாலும் ஜெயிக்கலாம், பணத்தை வச்சு ஜெயிக்கலாம். வெற்றி வாய்ப்பு காசை பொறுத்ததுங்க, வாரி அரைச்சா வந்துடும். சில பேர் வாரி அரைச்சுன்னு பேசாமல் போயிடுவாங்க, அதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த வாட்டி அவர் ஜெயிப்பாரான்றது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அவளை நம்பி அவர் ஜெயிச்சிருவாருன்னு உறுதியாக சொல்ல முடியல. கண்டிப்பாக இல்லை, ஜெயிக்க மாட்டார், கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. என்ன சொன்னாங்க துவாரகை? நிறைய பேர், அதாவது திமுகவுடைய ஓட்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னா. அதான் முக்கியமான விஷயம். ஹசன் மௌலானா கொடுத்தா ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் இந்த முறை திமுகவின் சார்பாக இந்த தொகுதியை கேட்டு பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. வாய் சந்திரசேகர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேறொரு நபர், ஓகே, தற்போதைய திமுகவினுடைய ஒரு சிட்டிங் கவுன்சிலர், ஓகே, அவர் வந்து இந்த தொகுதியை பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் எடுப்பதாக நமக்கு தகவல்கள் வருது. அவருக்கு உதயநிதி அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. ஓகே, அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாசுவினுடைய ஒரு முகாமில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். பட் ஸ்டில் அவர் வந்து என்னன்னா உதயநிதி கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே தன்னுடைய கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். சரியான இடங்களுக்கு அந்த கோரிக்கையை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா வேளச்சேரிக்குள்ளார பார்த்தா அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, திரு ஸ்டாலின் அவர்களுடைய வீடு வேளச்சேரியில் இருக்கிறது. அவருடைய இன்னொரு வீடு, அதாவது நான் சொல்றது செனட் ஆஃப் ரோடு இல்லாமல் அவருக்கு இன்னொரு வீடு இங்கே இருக்கு.
அவருடைய மகள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இந்த வேளச்சேரி தொகுதிக்குள்ளார தான் இருக்கு. வேளச்சேரி தொகுதியினுடைய முன்னேற்றமே, அதாவது நான் சொல்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா மிகப்பெரிய மேம்பாலங்கள் கட்டப்பட்டது, இங்க இருக்கக்கூடிய இந்த மழைநீர் வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டது, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா முதல்வருடைய கவனம் இந்த தொகுதியின் பக்கம் திரும்பியதற்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லி பொதுவாக ஒரு பரவலான ஒரு பேச்சு உண்டு. ஸ்டாலின் எப்போ இங்க வீடு வாங்கினாரோ அப்போ வேளச்சேரி வளர்ந்துருச்சுங்க, எப்போ அவங்க பொண்ணு ஸ்கூல் கட்டினாங்களோ அப்போ வேளச்சேரி டெவலப் ஆயிடுச்சுங்கன்னு ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் எல்லோரிடமும் உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் திமுகவும் இந்த தொகுதியில் போட்டியிடலாம். அதை காங்கிரஸ்க்கு கொடுக்காம உங்களுக்கு கொடுத்தா நீங்க கண்டிப்பா தோத்துருவீங்க, அதனால எந்த கூட்டணி கட்சிக்கும் கிடையாது. ஓகே, ஸோ எந்த கூட்டணி கட்சிக்கும் கொடுக்காமல் இதை யாரே தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்குது திமுகவே. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேற எந்த ஒரு கட்சியும் வேளச்சேரியை கேட்டு போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சிங்கிறது திமுக கூட்டணியில வேற யாரும் இல்லை. அந்த அடிப்படையில் யார் இந்த தொகுதி ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா திமுகவை ரீடைன் பண்ணலாம். ஒருவேளை திமுக இதை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குனா அவங்க யாருக்கு ஒதுக்குறதுக்கான சாத்தியம் இருக்குங்கிறதையும் சொல்றேன். ஒருவேளை இதை மக்கள் நீதி மையத்திற்கு ஒதுக்கலாம். ஏன்னா 2021 தேர்தலின் பொழுதே கோவை தெற்குக்கு பதிலாக கமலஹாசன் போட்டியிடலாம் என்று அவர் டிக் பண்ணி வச்சிருந்த தொகுதியில ஒன்று எதுனா வேளச்சேரி தொகுதி. ஸோ அதனால வந்து மீண்டும் மக்கள் நீதி மையம் வேளச்சேரி தொகுதியை கேட்பதற்கான சாத்தியமும் இருக்குது. ஒருவேளை திமுக சென்னைக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கலாம்ங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்களோட சாய்ஸும் என்னவா இருக்கலாம், வேளச்சேரி தொகுதியா இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. ஸோ மீண்டும் அவருக்கு வாக்களிப்பீர்களான்னு கேட்டபொழுது 48% பேர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, 30% பேர் கருத்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, ஆம் என்று 22% பேர் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல திமுகக்கு இன்னொரு பிளஸ்ஸா பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை திமுக இந்த தொகுதியை வாங்கிச்சு அப்படின்னா அவங்களுக்கு இங்க ஒரு பிளஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறோம். கரெக்ட். ஏன்னா இது வந்து கரூரோட நாடாளுமன்ற தொகுதியினுடைய சர்வே நம்மளுடைய வீடியோஸ்லேயே இருக்கு, போய் பார்த்தாங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். முதல் தடவை வந்து வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கப்படலை. அப்போ வந்து ஜோதிமணி வந்து அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி கூட ஒரு நல்ல டேர்ம்ஸ்லயும் இல்லை. ஓகே, அந்த காலகட்டத்தில் நம்ம எடுக்கும் பொழுது அவங்க எல்லோருமே சொன்னது என்னன்னா கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டோம், திமுக கூட்டணிக்கு ஓட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜோதிமணிக்கு ஓட்டு போட மாட்டோங்கிறது அவங்களோட ஒப்பீனியனா இருந்துச்சு. ஆனா அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஜோதிமணி தான் மீண்டும் வேட்பாளர்னு அனௌன்ஸ் ஆன உடனே அந்த திமுக காரங்க கிட்ட இருந்த அந்த ஒரு வேறுபாடெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இமீடியட்டா ஜெல் ஆயிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ திமுகவினர் கடுமையாக வேலை பார்க்காமல் ஜோதிமணியால என்ன பண்ணிருக்க முடியாது, கரூர்ல ஜெயிச்சிருக்கவே முடியாது. அவ்வளவு பேரும் ஜோதிமணியை கழுவி ஊத்திருந்தாங்க. ஓகே, ஜோதிமணிக்கு ஓட்டு போட மாட்டோம்னு தீவிரமா பேசின அதே திமுகவினர் ஜோதிமணி தான் வேட்பாளர்னு அனௌன்ஸ் ஆன உடனே செந்தில் பாலாஜி வந்து ஒரு கண்ணை செய்வுதான், எல்லாரும் ஜோதிமணிக்கு வேலை பார்க்கணும், ஜெயிக்க வைக்கணும்னு சொன்ன வேகத்துக்கு அந்த வேற்றுமைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேலை பார்த்தாங்க. இதுதான் ஒரு நல்ல கட்சிக்கு அழகு. தலைமை என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம தலைமைக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்க கூடாது. ஒரு தலைமை சொன்ன உடனே அது இன்டர்னல் பாலிடிக்ஸ், அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய தனிப்பட்ட முன் விரோதம், பகை, அதை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு செந்தில் பாலாஜி சொன்னாரு ஜோதிமணிக்கு வேலை பார்க்குறோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனாங்க. ஸோ அப்படி பார்த்தால் திமுக இந்த தொகுதியை ஒருவேளை தங்களுடன் வைத்துக்கொண்டு, அதாவது கூட்டணிக்கு ஒதுக்காமல் தாங்களே போட்டியிடுவது என்ற முடிவெடுத்தால் கண்டிப்பா அது என்டிஏ அலையன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம இது சொல்ற சர்வேஸ் எல்லாமே எந்த பேசிஸ்ல சொல்றோம், திரும்ப காங்கிரஸ் வேட்பாளரே நின்றால் அல்லது ஒரு கூட்டணி கட்சி நின்றால், நான் சொல்றது காங்கிரஸ் தான் நிக்கணும்னு இல்லை, மக்கள் நீதி மையம் நின்றாலும் கூட யார் வெல்வதற்கான வாய்ப்பு தான் அதிகம், என்டிஏ அலையன்ஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர் யாரோ அவங்க வெல்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனால் திமுக ஒருவேளை இங்கு ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் போட்டி மிக கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று அடுத்த கேள்வியை நம்ம முன் வச்சது என்னன்னா, திமுகவின் ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். 2026 பொறுத்தவரைக்கும் யார் நல்லா ஆட்சி செய்கிறாங்களோ அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டால் போதும், அது மக்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த குடிக்கிறாங்க பாரு, அதை ஒழிச்சாலே போதும். அது யார் அதை முதல்ல நான் வந்தோடனே அது இருக்கவே இருக்காதுனாரு, ஆனால் அது நிறைய தான் போகுது, நிறைய பேர் சாப்பிட்றாங்க சொல்ல போனால். முடிந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம். இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க ஃப்ரீ பஸ், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஃப்ரீ பஸ்ஸுன்றது அவங்க மக்களுக்கு வந்து உழைக்கிறதுக்கான திறமை இருக்குது. அதேமாரி அவங்களுக்கு ஃப்ரீ பஸ்லாம் வேண்டாம். அதுக்கு தான் அந்த விலைவாசி கம்மி பண்ணாவே அவங்களே பஸ்ஸில் பைசா கொடுத்தே போவாங்க. ஃப்ரீ பஸ்ஸே வேண்டாம் சொல்ல போனால். டிஆர் பாலே சொல்கிறாரு எங்களுக்கு வாங்க தெரியும், ஓட்டு எப்படி எங்களுக்கும் தெரியும், நானே இத்தனை கோயில் இடித்தேன், அப்புறம் எப்படிங்க நீங்கள் ஓட்டு வாங்குறீங்க கேட்டால் எங்களுக்கு அது தெரியும், ஃபார்முலா தெரியுன்றாங்க. அப்படி இருக்கும்போது ஜனங்க எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. எல்லாம் காசு கொடுத்தா, ஜனங்களே காசு கொடுத்தா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அதுதான் உண்மை. 1000 ரூபாய் ஃப்ரீ பஸ் கொடுத்து 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஒயின் ஷாப்பில் பிடிங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? 10 ரூபா 20 ரூபா குவார்ட்டருக்கு ஏற்றிட்டாங்க. மாதம் என்ன ஆச்சு? அதுவே 1000 ரூபாய் வந்துடுச்சு. 1000 ரூபாய் வாங்குறாங்களா அந்த 10 ரூபாலாம்? இன்னும் வாங்குறாங்களா? வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க. பெருசாக சொல்லும்படி இல்லை, திட்டங்கள்லாம் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு முழுமையாக இது பண்ணல. 1000 ரூபா கொடுக்குறாங்க பிரதர். ஆனால் இந்த 1000 ரூபாய்க்கு முதல்ல என்ன சொல்ல வராங்க, அனைவருக்கும்ன்றாங்க. அப்புறமா செக் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. முதல்லையே வந்து அந்த அறிவிப்பு அந்த செக் கண்டிஷன்லேயே வரணும். என்ன வந்துட்டு 1000 ரூபா இந்த குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதையாவது சொல்லணும். அதை சொல்ல மாட்டேன்றாங்க யாருமே. விமர்சிப்பிலாம் எதுவுமே கிடையாது. டெய்லியும் ரேப்பு,
இப்போ கூட பார்த்துருப்பீங்களா, 70 வயசு ஆயா கூட்டிய பேர் பையன் இது பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். கடும் சட்டம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆட்சியே இல்லை ப்ரோ, அது டோட்டலாக வேஸ்ட் ப்ரோ. என்ன காரணம், எதனால் அப்படி சொல்லுங்கள்? எதுவுமே பண்ணலையே, ஏதாவது பண்ணாதானே அவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா நீங்களே சொல்லுங்கள். 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க மகளிருக்கு, ஃப்ரீ பஸ்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. எதுக்கு ப்ரோ ஃப்ரீ பஸ்ஸை கொடுத்து தான் ப்ரோ ஏமாற்றிருக்காங்க அவங்க. வேறு எதுவும் யூஸ் இல்லை ப்ரோ. வேறு ஏதாவது யூஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். இவங்களால என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. பெண்கள் இயற்கையாக நடக்க முடியல, ரோட்டில் சுத்தமாக நடக்க முடியல. ஒரு சின்ன பசங்க கூட ரோட்டில் நடக்க முடியல. அவங்கள ஈவ்சிட்டிங் பண்ணுறது, கையை பிடிச்சி எடுக்கிறது, காலை பிடிச்சி எடுக்கிறது, இதெல்லாம் நாட்டுக்கு தக்குமா? ஃப்ரீ பஸ் கொடுத்து நான் எல்லாம் உரசின்னு போகிறதுக்கா? யார் கேட்டாங்க இவங்கள 1000 ரூபாய்? நாங்கள் கேட்டோமா? 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் ஆம்பளைங்களை குடிக்க அடிக்கமாக ஆக்குறீங்க. என்ன விதத்தில் நியாயம் அது? ஆட்சி வந்தாலும் வேஸ்ட்டுங்க. டாஸ்மார்க்கை ஒழிச்சால நீ வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையும் தேவையில்லை, ஒரு கன்றாவியும் தேவையில்லை, மெடிக்கல் குறையும். இதால் தான் வந்து இப்போ யார் வந்து ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் கியூ கட்டி நிற்கிறாங்கன்றீங்க? எல்லாம் இந்த ஒயின் ஷாப்பில் அடிப்பட்டவங்க தான் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்புறம் நீ இப்போ 1000 ஹாஸ்பிட்டல் கட்டி என்ன பிரயோஜனம்? மக்களை வந்து எப்படி வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியாக கொண்டு போகணும், நாடு முன்னேறத்துக்கு ஹாஸ்பிட்டல் குறைக்கணும். 1000 ரூபா மட்டும் கொடுத்தா போதுமா? 1000 ரூபா வச்சுட்டு ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு அந்த 1000 ரூபா கொடுக்கறதுக்கு பதில் அத்தியாவசிய தேவைக்கான பொருளோட விலையை நீ கம்மி பண்ணாலே நம்ம ஏழைப்பட்ட மக்கள் எல்லாரும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்கிற அளவுக்கு இல்லை. விலைவாசி கொஞ்சம் கட்டுப்படுத்தியிருக்கலாம். அது எல்லாம் அநியாயத்துக்கு போகுது. எல்லாருக்கும் நான் கொடுக்கல, எனக்கே வரல. என்ன பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னே தெரியல. ஒரு 1000 ரூபாய் வந்து முதியோருக்கு கொடுத்துருந்ததை கட் பண்ணிட்டு தான் எப்படி கொண்டு வராங்க? அதில் ஒரு திட்டம்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ இல்லையே, ஒரு சில பஸ் தானே ஃப்ரீ இல்லையா? கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்குது. அரசு நடத்த வேண்டிய பள்ளிக்கூடத்தை வந்து யார் நடத்துகிறாங்க? தனியார் நடத்துகிறாங்க. தனியார் நடத்த வேண்டிய ஒயின் ஷாப் வந்து அரசு நடத்துது. அப்புறம் எங்கே இருக்குது முன்னேற்றம்? அப்போ எங்கே இருக்குது மக்களுடைய வாழ்வாதாரம்? இது என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் எல்லாம் மாறும். கொஞ்சம் சரியில்லைங்க. சரியில்லை. சரியில்லை. இப்போ இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, மகளிருக்கு ஃப்ரீ பஸ்லாம் கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அது நம்ம பணத்தை வாங்கி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. வேஸ்ட்டுப்பா அதெல்லாம். ஒன்றும் இல்லாததுக்கு போயிட்டு பேசி என்ன அறியுது? நீங்கள் போன தடவை திமுக தான் ஓட்டு போட்டீங்களா? போட்டதுனால தான் கஷ்டப்பட்டு சொல்லுங்கிறேன் ஏண்டா போட்டேன்னு. ரூலிங் பார்ட்டி அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. நிறையா பிரச்சனைகள் வருது. பாலியல் வன்புணர்வு, சட்டம் ஒழுங்கு. அதற்கு வந்து பதில் வந்து பரவாயில்லை அப்படின்னு சொல்லி 31%, சிறப்புன்னு சொல்லி 23%, சரியில்லைன்னு சொல்லி 46%. இதை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம்னா, எம்எல்ஏவோடைய செயல்பாடை தான் அவங்க ஆட்சியினுடைய செயல்பாடாக ஒப்பிடுறாங்க. சேகர்பாபு நல்லா பண்றாருன்னா திமுக நல்லா பண்ணுது, ஹசன் மௌலானா ஒழுங்கா செயல்படலைன்னா திமுக செயல்படல. ஸோ கிட்டத்தட்ட 46% சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 50% நம்ம இதை எடுத்துக்கலாம். 50%, அதாவது நம்ம எடுத்த 100 சாம்பிள்ஸ்ல 50 சாம்பிள் வந்து நம்ம கிட்ட சொல்லுதுன்னா இல்ல டிஎம்கே கவர்மெண்ட் நல்லா இல்லைன்னு சொல்றதோட அர்த்தம் என்னன்னா, ஹசன் மௌலானா இஸ் எ ஃபெயிலியர். ஹசன் மௌலானா இங்கு திமுக அரசினுடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க தவறி இருக்கிறார், அல்லது திமுக அரசின் மேல் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு தனக்கு இல்லை என்று அவர் தட்டி கழிச்சிருக்கிறாரு, அல்லது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குறைகளை அவர் அட்டன் பண்றது இல்லை. இதை நம்ம 2 வகையா புரிஞ்சுக்கலாம். ஹசன் மௌலானாவுக்கும் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாடியில இருந்த கவுன்சிலர்ஸ், இங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்தது? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய கவுன்சிலர்ஸ். ஸோ அந்த திமுக கவுன்சிலர்ஸ் தனி ராஜ்யமே நடத்தினாங்க. சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு எம்எல்ஏவை விட யாரெல்லாம் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க? இங்க இருந்த லோக்கல் கவுன்சிலர்ஸ் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தா ஒரு எம்எல்ஏவினுடைய செயல்பாடுகளை கூடுமானவரை முடக்கி போடக்கூடிய ஒரு வேலையை தான் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். நம்ம அதையும் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் இது கவுன்சிலருடைய ஃபெயிலியர். எகைன் நம்ம அப்படி இன்னும் பிரேக் பண்ணி போறோம்னா, கவுன்சிலர் ஒழுங்காக வேலை பார்த்துருந்தா எம்எல்ஏவை பற்றி நல்லா தானே சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே கவுன்சிலரும் வேலை பார்க்கல, எம்எல்ஏவும் வேலை பார்க்கல. அது ஒட்டுமொத்தமாக யார் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுது? கவர்மெண்ட் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் 2026 யார் முதல்வர்ங்கிறதுக்கு வித்தியாசமான ஆன்சர்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதிமுகவினர் வந்து சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு. எல்லாம் எடப்பாடியார் வரலாம். ரெட்டால வந்தால் உண்மையிலே ஆட்சி நல்லா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடி வரலாம், டிவிக்கு வரலாம்னு நினைக்கிறேன். விஜய் வந்து நல்லா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 முதல்வராக வர வேண்டும் என்று 29% பேர் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம எடப்பாடியிலையும் இது இருந்தது. எடப்பாடியிலுமே அடுத்த முதல்வர் யார் அப்படின்னா எங்க ஊருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நம்ம ஊர் பாசம் அப்படிங்கிறனால அதை எடுத்துக்கலாம். ஆனா வேளச்சேரியில 29% எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வருது அப்படின்னா இதை நம்ம வேற வகையில பார்க்கலாமா சார்? கரெக்ட். ஏன்னா 29% ஒரு குட் நம்பர்ஸ். ஆனா எகைன் நான் வேளச்சேரி ஒரு மிக்சட் பேக்னு சொன்னேன். வேளச்சேரி வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் ஒரு கான்ஸ்டுவன்சி. பல ஊர்கள், பலதரப்பட்ட மொழிகள், பலதரப்பட்ட வாழ்வியல் சூழல் கொண்ட மக்கள், பலதரப்பட்ட லேண்ட்ஸ்கேப்பில் வசிக்கிறாங்க, பலதரப்பட்ட லைஃப் ஸ்டைலில் வசிக்கிறாங்க. இது எல்லாமே எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேஜர் சங்கா ஒரு 40%, 50%, யாருக்குமே ஆதரவு இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு 29%,
ஸ்டாலின் 26%, விஜய் 25%, சீமான் 9%, மாற்றம் தேவைன்னு 7%. இந்த நம்பர்ஸை பாரு, ரொம்ப க்ளோஸ். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டும் என்று 29% பேர் விரும்புகிறார்கள். ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்று 26% விரும்புகிறார்கள். விஜய் முதல்வராக வேண்டும் என்று 25% விரும்புகிறார்கள். ஆமாம், அந்த விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து இந்த 25 to 35 இருக்கிற அந்த ஏஜ் குரூப்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் வரட்டும். நான் இப்போவே சொல்கிறேன், நீ எழுதி வச்சுக்கோ. வேளச்சேரி தொகுதியில் கண்டிப்பாக 10,000 வாக்குகளுக்கு அதிகமாக வாங்குவாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து 10,000க்கு மேலே வாங்குவாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போயிட்டு அவங்க சர்ப்ரைஸ் பண்ணால் இந்த தொகுதியில் அவங்க 25,000 ஓட்டு வரைக்கும் வாங்குவாங்க. ஸோ அவங்க 10,000க்கு கீழே வாங்க மாட்டாங்க, 25,000 வரைக்கும் வாங்கலாம். எந்த தொகுதியில்? வேளச்சேரியில். இப்போவே இந்த வீடியோ புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தொகுதியில் 25,000 ஓட்டு யாருக்கு இருக்கு? விஜய், தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. அந்த 25,000 ஓட்டு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு ஃபேக்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா 200% இருக்கு. ஏன்னா கடந்த தேர்தல், அதற்கு முந்தைய தேர்தல், 2 தேர்தல்களுமே 4,000 ஓட்டு 5,000 ஓட்டு தான் வித்தியாசமா இருந்திருக்கு. அதுக்கு மேல பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த 4,000 5,000 ஓட்டுகளை தீர்மானிப்பதில் யாருடைய பங்கு இதுவரை இருந்ததாக பேசப்பட்டதுன்னா நாம் தமிழருடைய பங்கு. ஆனால் வேளச்சேரி தொகுதியை பொறுத்தவரை அந்த கிரெடிட் போன தடவை பார்த்தோன்னா மக்கள் நீதி மையத்துக்கு போச்சு. ஸோ ஒரு அர்பன் கான்ஸ்டியூவன்சியில் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு நல்ல ரீச் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக தான் நம்ம வேளச்சேரி கான்ஸ்டியூவன்சியை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த முறை மக்கள் நீதி மையம் திமுக அலையன்ஸில் இருக்குது. அதனால அப்படியே அந்த 20,000 ஓட்டு இல்லை 17,000 ஓட்டும் திமுகவுக்கு போகுமானா போகாது. அவங்க கமலஹாசன் தனித்து நின்றதுனால ஒரு புதிய மாற்றத்தை விரும்பக்கூடிய, நான் சொன்னேன் இல்லையா, அந்த படித்த எலிட் மேல்தட்டு மக்கள் அவங்களுடைய வாக்குகள் தான் மக்கள் நீதி மையத்துக்கு போச்சு. என்னைக்கு அவர் வந்து திமுகவோடு கூட்டணி வச்சாரோ, என்னைக்கு அவர் இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி ஆயிட்டு இந்த தொகுதி பக்கம் வராரோ, அப்போ அவரை திமுகவினுடைய இன்னொரு ஏஜென்ட் போல தான் பார்ப்பாங்க. திமுகவினுடைய ஒரு கோப்பாசை. இன்னைக்கு கமலஹாசனுடைய நிலைமை என்ன? அவர் திமுகவினுடைய ஒரு அறிவிக்கப்படாத கொள்கை பரப்பு செயலாளர். திமுக அவர் சேரதான் இல்லை. மற்றபடி கட்சி மக்கள் நீதி மையம் என்ன ஆயிடுச்சு, மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையமாகி அதை கொண்டு போய் மெர்ஜ் பண்ணிட்டாருங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஓட்டு அவருக்கு கிடையாது. ஸோ அப்போ அந்த ஓட்டு யாரிடம் செல்லும் என்றால் அது யாரிடம் செல்லும்? விஜயிடம் தான் செல்லும். அது மட்டுமல்ல, சீமானிடம் இருந்தும் கணிசமான வாக்குகளை விஜய் கவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திமுக அதிமுக இடையிலான வேறுபாடுகளை, அந்த வித்தியாசத்தை, வாக்கு வித்தியாசம் எவ்வளோங்கிறத தீர்மானிக்கிறதுலையும் விஜய் ஒரு ஃபேக்டராக இருப்பார். யார் வெற்றி யார் தோல்விங்கிறத தீர்மானிக்கிறதுலையும் விஜய் ஒரு ஃபேக்டராக இருப்பார் அப்படிங்கிறது நம்மளால் இந்த தொகுதியினுடைய ரிசல்ட்ஸ் மூலமாக நம்மளால் பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி 29%, ஸ்டாலின் 26%, விஜய் 25%, சீமான் 9%, மாற்றம் தேவை என 7% சொல்லியிருக்கிறாங்க. ஓவராலாக வேளச்சேரி தொகுதியினுடைய இந்த ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கும்போது 2 விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று, காங்கிரஸ் அல்லது ஏதோ ஒரு கூட்டணி கட்சிக்கு திமுக இந்த தொகுதியை ஒதுக்கினால் இது என்டிஏ அலையன்ஸ்க்கு ஒரு கேக் வாக், 200% வின் பண்ணுவாங்க. ஒருவேளை திமுக போட்டியிட்டால் போட்டி கடுமையாக இருக்கும். அப்போதும் வெல்வதற்கான வாய்ப்பு என்டிஏக்கு தான் இருக்கு. யார் வேட்பாளர், அந்த வேட்பாளருடைய யுக்திகள் என்ன, பிரச்சாரத்தை அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஜென்சி ஏஜ்ல இருக்கக்கூடிய எல்லோரிடமும் கனெக்ட் ஆகக்கூடிய வகையில் ஒரு யூத் சென்ட்ரிக்கா ஒரு டிஜிட்டல் கேம்பெயின்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது, சும்மா அந்த டிப்பிக்கல் கொட்டடிச்சுக்கிட்டு ஆய்வுன்னு கத்திக்கிட்டு பேனர் கட்டிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை விரும்பக்கூடிய ஒரு தொகுதியாக வேளச்சேரி இல்லை. வேளச்சேரியில் சில பேக்கெட்ஸ் இருக்கு, நம்ம மறுக்கல. கன்வென்ஷனலான மெத்தடாலஜிஸ் ஆஃப் கேம்பெயின்ங்கிறது அவசியம். ஆனால் அது மட்டுமே வேளச்சேரி தொகுதியில் கை கொடுக்காது. ஸோ அது அசோக் நின்றாலும் சரி அல்லது பாஜகவின் சார்பாக ஒரு வேட்பாளர் நின்றாலும் சரி, யார் நின்றாலும் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு ஹைடெக் யுக்தியோடு கூடிய ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இந்த தொகுதியில் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த தொகுதி சென்னைக்குள் பாஜக வந்து ஒருவேளை அலையன்ஸ்ல இருந்து பாஜக வந்து அதிமுகவிடம் இருந்து கேட்டு பெறுவதற்கான தொகுதிகளில் ஒரு தொகுதியாக அவங்க எதை கன்சிடர் பண்ணலாம்? வேளச்சேரியை கன்சிடர் பண்ணலாம். அதே போலதான் அதிமுகவுக்கும். அதிமுக சென்னைக்குள் அவர்கள் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக எதை கன்சிடர் பண்ணலாம்னா வேளச்சேரியை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதிமுகவுக்கும் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு, பாஜகவுக்கும் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு இந்த தொகுதி கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் யாருக்கு கிடைத்தாலும் திமுகவுக்கு இந்த தொகுதி, திமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி ஒரு மிகப்பெரிய தலைவலி தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அடுத்த தொகுதி என்ன தொகுதிக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளே டிசைட் பண்ணுவோமா இல்லை மக்கள் கிட்ட கேட்போமா? மக்கள்கிட்ட கேட்கலாம் சார். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ப்ளீஸ். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் இந்த பிராமணர்கள் எம்எல்ஏ வர்றது அப்படிங்கிறது என்ன சொல்றது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தொகுதியில் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது. குறிப்பாக போன தடவையே காங்கிரஸுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படும் பொழுது அசன் மௌலானாக்கு போட்டியாக வந்து அமெரிக்கை நாராயணன் அவர்கள் இந்த தொகுதிக்காக ரொம்ப வேலை பார்த்தாரு. சைக்கிளில் வந்து ரேலிலாம் போனார். ஆனால் அவருக்கு கடைசியில் சீட்டு கொடுக்கப்படல. ஸோ வந்து ஒரு பிராமணர் எம்எல்ஏ வர்றதுக்கான தொகுதியை அதை நீங்கள் பார்க்குறீங்க? காங்கிரஸ் சார்பாக அமெரிக்க நாராயணனுக்கு மறுபடியும் சீட் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, நான் லெட் மீ டெல் மீ ஆன்சர் வெரி ப்ரூட்டலி, அவருக்கு கொடுக்க மாட்டாங்க. அவர் ஒரு நல்ல மனிதர், நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு ஹானஸ்ட் பர்சனானா ஆமாம், நல்ல மனிதராக ஆமாம், எதையும் ஓப்பனாக பேசக்கூடியவராக ஆமாம்.
ஆனால் இந்த தேர்தல் அரசியல் அவருக்கு செட் ஆகுமானா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். நல்லவர் வல்லவர் கிடையாது. ஆமா, தேர்தல் அரசியல்ங்கிறது இப்போ திமுகவினுடைய நான் சொன்ன மாதிரி வட்ட செயலாளர் கூட எல்லாம் அவர் வந்து தோல்ல கை போட்டு சகஜமா பேசணும், எல்லா இடங்கள்லையும் காலில் விழுந்து கும்பிடணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சாரம் அப்படின்னு போயிட்டு அதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ குழந்தையா இருந்தாலும் கையில் தூக்கி கொஞ்சணும், கிளவியா இருந்தாலும் காலை தொட்டு கும்பிடணும். ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் அவருக்கு செட் ஆகாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வாய்ப்பு இல்லை, அவர் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பாஜகவில் மேபி ஒரு பிராமணர் போட்டியிடலாம், அதற்கான சாத்தியங்கள் கூட இருக்கு. மேபி நாராயணன் திருப்பதி மாதிரியான ஒரு வேட்பாளர் கூட இங்கு இந்த தொகுதியை கேட்கலாம், அவர் மாதிரியான ஒரு வேட்பாளர் கூட நிற்கலாம். எகெயின் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி வேட்பாளர் யார் அப்படிங்கிறது இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் 2ஆம் பட்சம் தான். நான் அதை ரொம்ப தெளிவாக சொல்றேன். அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, இந்த 2 கட்சிகளிலுமே வேட்பாளர் யாருங்கிறது 2ஆம் பட்சம். அவர்கள் என்ன மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள், அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இங்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கு கன்வென்ஷனலான கேம்பெயின் ஐடியாஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வேணுமோ அங்கே கன்வென்ஷனல் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். சில இடங்களில் அன்கன்வென்ஷனலாக வேணும்னா அங்கே அன்கன்வென்ஷனலாக போகணும். டெக் சேவியாக இருக்கணும், யூத் சென்ட்ரிக்காக ப்ரொஜெக்டாவது பண்ணிக்கணும். வயசாயிடுச்சுனாலும் பரவாயில்ல, நான் ஒரு யூத் சென்ட்ரிக், நான் வந்து ஒரு இன்டலெக்சுவல், ஒரு அறிவுசார் பிம்பம் என்பது இந்த தொகுதிக்கு அவசியமாக இருப்பதாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மக்கள் ஒரு 10,000 பேர் இந்த தொகுதியில் எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு மாற்றத்துக்கு. கிட்டி தெரியுமா, நடிகர் கிட்டி கிருஷ்ணமூர்த்தி, அவர்தான் கிருஷ்ணமூர்த்தி என்ற பாஷா படத்தில், பாஷா படத்தில் கமிஷனராக நடிச்சிருப்பார்ல, அவர் வந்து ரஜினி பற்றின புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. ஹிஸ் பேசிக்கலி ஹிஸ் வாட் டு சே ஒரு திங்க் டேங்க் பர்சன். ஓகே, அவர் வந்து இந்த தொகுதியில் போட்டிட்டு லோக் சம்திங் சமாஜ்வாடி பார்ட்டி ஸோ அவர் இந்த தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறாரு. சரத் பாபு போட்டிட்டு இருக்கிறாரு, சந்தோஷ் பாபு போட்டிட்டு இருக்கிறாரு, கமல் போட்டியிடலாமான்னு திங்க் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் என்ன உதாரணம்னா இங்கு இந்த கட்சி சின்னம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 10,000 பேர் எதுக்கு வெயிட் பண்றான்? மாற்றம் தேவை. மாற்றம், உனக்கு அறிவு இருக்குதா, நான் அப்பதான் உனக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கேட்டகரி இருக்காங்க இல்லையா. என் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு இப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த தொகுதியில் இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய வாக்குகளை வேறு வழி இல்லாமல் ஏழ்மையின் காரணமாக, வறுமையின் காரணமாக பணத்தை வாங்கி கொண்டு 500க்கோ 1000க்கோ 2000க்கோ 3000க்கோ விற்கக்கூடியவர்களும் இருக்கிறார்களானா இருக்கிறார்கள். அதுவும் இந்த தொகுதியில் இருக்கிறது. இது ஒன்றும் இந்த தொகுதி வந்து வானத்திலிருந்துலாம் குதிக்கல, இங்கிருந்து தான் உருவானது, இங்கிருந்து டீலிமிட்டேஷன்ல உருவான ஒரு தொகுதி தான். இங்கிருந்து நம்ம பார்த்த அதே மக்கள் தான் இந்த தொகுதிக்குள்ளாரையும் இங்கு அடித்தட்டு மக்கள் இருக்கிறார்கள். இந்த தொகுதிக்குள்ளாரையும் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கு, ஓட்டர் ஐடி இருக்கு, அவங்களுக்கு டோர் நம்பர் கூட கிடையாது, ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்கு? ஓட்டர் ஐடி இருக்கு. ஸோ இப்படியான மக்களும் இங்கு வசிக்கிறார்கள். ஸோ அதனால தான் இது சொன்னேன், இது ஒரு மிக்சட் பேக். இந்த தொகுதி என்பது சென்னையினுடைய ஒரு குறுக்கு வெட்டு தோற்றம். ஓகே, ஒரு பக்கம் வளர்ந்த ஒரு சென்னை, நவநாகரிக சென்னை, ஐடி பில்டிங்ஸ், ஐடி காரிடர், எலைட், ஐடியில் ஒர்க் பண்ணி வாரத்தில் 5 நாட்கள் வேலை பார்த்து 2 நாட்கள் என்ன செய்வது வாங்கின சம்பளத்தின்னு தெரியாமல் வசிக்கக்கூடிய ஒரு கூட்டம், 7 நாட்களும் வேலை பார்த்தாலும் அரை வயிறு கஞ்சி குடிக்கக்கூடிய ஒரு கூட்டம்னு அனைவரும் கலந்து வாழக்கூடிய ஒரு தொகுதி. ஸோ இந்த தொகுதியை லேசாகவும் நம்மளால என்ன பண்ணிட முடியாது, கடந்து போயிட முடியாது. ஓகே, நான் சொன்ன மாதிரி டி நகருக்கு அடுத்தபடியாக அடுத்த டி நகர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து தான் வேளச்சேரியினுடைய டெவலப்மெண்ட் பூம் ஆச்சு. இன்னைக்கு வந்து என்னதான் ஃப்ளட்டுன்னு 1000 விஷயங்கள் நம்ம வேளச்சேரியை பற்றி திரும்ப பேசினாலும் வேளச்சேரியினுடைய வளர்ச்சி என்பது கன்சிஸ்டண்டாக இருந்துகிட்டே இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இன் டர்ம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், மற்ற அனைத்து விஷயங்கள்லையுமே வேளச்சேரி தொகுதியினுடைய வளர்ச்சி என்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு தொகுதி அதனுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஒரு சரியான நபரை தேர்வு செய்து சட்டமன்றத்துக்கு அனுப்பினால் அந்த தொகுதியினுடைய வளர்ச்சியும் உறுதி செய்யப்படும். கூடுதலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னைக்குள்ளார இன்னைக்கு என்டிஏக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு தொகுதி. இந்த மொமெண்ட்ல எலெக்ஷன் வந்தாலும் என்டிஏவால இங்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இதை அடுத்த 7-8 மாதங்கள்ல திமுக எப்படி சரி செய்ய போகுது, என்டிஏ கூட்டணி வந்து இதை எப்படி வலுவாக்க போறாங்க, தங்களுடைய வாக்குகளை எப்படி இன்னும் அவங்க கன்சாலிடேட் பண்ண போறாங்க. ஏன்னா கூட்டணி அனௌன்ஸ் ஆயிடுச்சு, ஏடிஎம்கே பிஜேபிக்கு இடையில ஒரு ஜெல் அவசியமாகுது. ஓகே, அவங்க இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஸோ சவுத் சென்னை கான்ஸ்டியூன்சியில் ஏற்கனவே போட்டியிட்ட பாராளுமன்றத்துக்கும் சட்டசபைக்கும் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன்ல தொடங்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு பட்டியல். தமிழிசை சவுந்தரராஜன், எஸ்ஜி சூர்யா, நாராயணன் திருப்பதி, வினோஜ் பி செல்வம், டால்ஃபின் ஸ்ரீதரன், இன்னும் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பட்டியல் இந்த தொகுதியை மனதில் வைத்து காய் நகர்த்துகிறார்கள். இவர்களை தாண்டி வேறு யாரோ ஒரு புது நபர் கூட இந்த தொகுதியை கேட்கலாம். யாருக்கு கிடைச்சாலும் ஒற்றுமையாக வேலை செய்தால், அது அதிமுக கூட்டணிக்கு போனாலும் சரி, பாஜக கூட்டணிக்கு வந்தாலும் சரி, தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேலை பார்த்தால் மட்டும்தான் இந்த தொகுதியில வெல்ல முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை நான் அடிக்கோடிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும். அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும்.
இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.